ஹே சிங்கோஸ், வெல்கம் டு ட்ராமா சீரிஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஹெட் ஓவர் ஹீல்ஸ்ல எபிசோட் நம்பர் 2 தமிழ்ல பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல நம்ம ஹீரோ தன்னை யாருனே தெரியாம ஹெல்ப் பண்ணிருக்கால, அதை நினைச்சு ரொம்பவே சந்தோஷமா இருக்குது. ஜிஹோ கிட்ட இதை பத்தி சொன்னோடனே ஜிஹோவும் ஏன் அவன் ரொம்ப கூல் அப்படின்ற மாதிரி உனக்கு தோணுதான்னு, ஹீரோயினும் அவனை கூல்ன்னுலாம் சொல்ல முடியாது, ஆனா செம்ம ஹேண்ட்ஸம் செம்ம மேன்லியா இருக்கான், கண்டிப்பா அவன் என்னோட டைப் தானு. ஜிஹோவும் ஆனா நீதான் அவன் தலைகீழா உன்கிட்ட நடந்து வந்தா அவனுக்கு இன்னும் கொஞ்ச நாள் மட்டும்தான் டைம் இருக்கு, சீக்கிரமாவே செத்து போயிடுவான்னு சொன்னல, அப்புறம் நீ எப்படி அவனை லவ் பண்ண முடியும்னு கேக்குறதுக்கு ஹீரோயினும் என்னால கண்டிப்பா அவனை சேவ் பண்ண முடியும், நான் அதுக்காக ட்ரை பண்ணுவேன்னு. ஜிஹோவும் எப்படின்னு கேட்டுட்டு இருக்கும் போதே பின்னாடி ஹேரி வந்துடுறா. ஜிஹோ என் கூட இன்னைக்கு ஸ்டடி ரூம்க்கு வருவியா, நீ என்கிட்ட என் கூட ஸ்டடி ரூம் வருவே அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தேன்னு. ஜிஹோவும் அப்படியா அப்படின்னு கேக்குறதுக்கு ஹேரியும் ஆமான்னு சொல்லிடுறாங்க. ஹீரோயினும் சரி சரி நீங்க ரெண்டு பேரும் பிளான் வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க போங்க, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்றாங்களா. உடனே ஹேரியும் ஏய் ஹீரோயின் ஒரு நிமிஷம், நான் கிளாஸ் ரூம்ல உன்னை பத்தி அந்த மாதிரி சொல்லி இருந்திருக்க கூடாதுன்னு. ஹீரோயின் பரவாயில்லன்றாங்க, ஆனா அது ஒண்ணு போய் கிடையாதே உண்மைதானே அப்படின்னு மறுபடியும் ஹீரோயினை கிண்டல் பண்ணி சிரிக்க ஆரம்பிச்சிடுறா. இருந்தாலும் ஹீரோயின் அது புரிஞ்சும் புரியாத மாதிரியே அப்படியா பரவாயில்ல இருக்கட்டும், எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, சரி நான் கிளம்புறேன், நாளைக்கு நம்ம மீட் பண்ணலாம், பாய் பாய் அப்படின்னு அங்க இருந்து ஓடி போயிடுறாங்க. ஆனா ஜிஹோ ஒரு வார்த்தை கூட ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்ணி பேசவே இல்லை. இப்ப ஹீரோயின் நடந்து போயிட்டு இருக்கும்போது ஹீரோ சொன்ன விஷயங்களை யோசிச்சு பாக்குறாங்க. யாராச்சும் ஒரு ஆள் ஒன்னு தப்பா பேசும்போது நீ சிரிச்சிட்டு இருந்தா அப்படின்னா அந்த விஷயம் நல்லது அப்படின்றது கிடையாது, அந்த விஷயம் கெட்டதுதான் அப்படின்னு. ஹீரோயினும் என்னதான் இருந்தாலும் எனக்கு அந்த மாதிரி வராதே அப்படின்ற மாதிரி சிரிச்சுட்டே போயிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ ஆர்ச்சரி பண்ணிட்டு இருப்பாங்கல்ல, அம்பு எஞ்சி விளையாடிட்டு இருப்பாங்கல்ல, இந்த கேமோட நேம் ஆர்ச்சரி. சோ அதை பாக்குறதுக்காக வந்து நிக்கிறாங்க. ஆக்சுவலி நம்ம ஹீரோ இன்டர்நேஷனல் லெவல்ல கோல்டு மெடல் வாங்கியிருக்காங்க ஆர்ச்சரி கேம்ல, ஆனா இப்போதைக்கு பிளே பண்ணாம நின்னுட்டு இருக்காங்க. அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. இப்போதானே ஸ்கூல் வேற மாறி வந்திருக்காங்க, எதுக்காக இவங்க பிளே பண்ணல அப்படின்ற விஷயம் சஸ்பென்ஸா தான் இருக்கு. இப்போ நைட் ஆயிடுச்சா, ஜிஹோ கிளாஸ் ரூம்ல உட்காந்து படிச்சிட்டு இருக்காங்க. இப்போ அந்த டாப்பர் பையனும் கிளாஸ் ரூம்ல உட்காந்து தான் படிச்சிட்டு இருக்கான். அவனுக்கு சுச்சா வருது. ஜிஹோ கிட்ட போயிட்டு ஜிஹோ என் கூட பாத்ரூம் வரைக்கும் வருவியான்னு. ஜிஹோவும் வரவே மாட்டேன், நீ எங்க வேணாலும் கூப்பிடு, நான் உனக்கு துணைக்கு வருவேன், பாத்ரூம்க்கெல்லாம் துணைக்கு வர மாட்டேன், நீயே போடான்னு. டாப்பரும் டே என்னால அடக்கி வைக்க முடியலடா, அதனால தானே கூப்பிடுறேன், அங்க தண்ணி பேய் இருக்குன்னு. ஜிஹோவும் ஓவரா நடிக்காத போடா அப்படின்னு துரத்தி விட்டுட்டாங்க. இப்ப டாப்பருக்கு வேற வழியே இல்ல, பாத்ரூம்க்கு போய் தான் ஆகணும், இவங்களால அடக்கவே முடியல, அதனால கஷ்டப்பட்டுட்டு போறாங்க. இன்னும் இந்த லைட்டை எவனும் சரி பண்ணலையா, ஐயோ ஃபர்ஸ்ட் பாத்ரூம் திறக்க மாட்டேங்குதே, செகண்ட் பாத்ரூம் திறக்க மாட்டேங்குதே, மூணாவது பாத்ரூம்ல தானே நான் பேய வர பார்த்தேன், அங்கதான் போய் ஆகணுமா, பரவாயில்ல கண்ணை மூடிட்டு கக்கா மட்டும் போயிட்டு நம்ம பாட்டே கிளம்பிட வேண்டியதான் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது இவங்க பயப்பட்ட மாதிரியே பேய் அங்க வருது. மேல ஏதோ தண்ணி சொட்டு சொட்டா விழுந்த மாதிரி இருக்கு. மேல நிமிர்ந்து பாக்குறானா, ஆனா அங்க பேய் இல்ல. பரவாயில்லையே பேய் இல்லையே அப்படின்னு நேரா பார்த்தா அங்கதான் பேய் இருக்கு. ஐயோ அப்படின்னு இவன் பயந்து போயிடுறான். அதே நேரத்துல அந்த பக்கம் ஜிஹோ இருக்கான்ல, அவன் ஸ்டடி ரூம்ல இருந்து வெளியில இறங்கி வரும்போது நம்ம ஹீரோவை பார்த்துடுறான். ஹீரோ ஆர்ச்சரியா பார்த்துட்டு இருந்தோடனே ஏய் ஹீரோ நீதானே புது ஸ்டூடெண்ட் அப்படின்னு கூப்பிடுறாங்க. ஆனா ஹீரோ கண்ணும் காணாத மாதிரி போயிட்டு இருக்காங்களா. ஏய் நீ என்ன இக்னோர் பண்ணல தானே அப்படின்னு கேக்குறாங்க. ஆனா ஹீரோ கண்டுக்காமலே அங்க இருந்து போயிடுறாங்க. அப்போ பின்னாடி இருந்த ஒரு ஆள் ஏய் இவ்வளவு நேரம் நின்று நீ தானே பார்த்துட்டு இருந்தது அப்படின்னு கேக்குறாங்களா. யாரு நானா அப்படின்னு கேக்குறதுக்கு ஆமா உனக்கு ஆர்ச்சரி பண்ண தெரியுமா, நான் வேணா உனக்கு பிராக்டிஸ் கொடுக்குவான்னு. ஜிஹோவும் இல்ல எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்றாங்க. அதுக்கு அவங்களும் நான் தான்டா கோச், உன்னோட ட்ரெஸ் எல்லாமே நல்லா இருக்கு, உன்னோட மசில்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்கு, நான் உனக்கு பிராக்டிஸ் தரேன்னு. ஆனா ஜிஹோ தப்பிச்சா பழச்சா போதும் அப்படின்னு அங்க இருந்து ஓடி போயிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ வழியில நடந்து போயிட்டு இருக்காங்களா. அப்போ இந்த பீஸா பேய் இருக்கே அது ஹீரோவை பார்த்துடுறாங்க. ஹீரோ பார்த்தா அடுத்த செகண்டே அவங்களோட கண்ணெல்லாம் சிவப்பா மாற ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோவும் ஆர்ச்சரி பண்ணும்போது 1 2 3 அப்படின்ற கவுண்ட் வச்சுதான் எரிவாங்க. சோ அதை வந்துட்டு கவுண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இந்த பேய்க்கு ரொம்ப கோவம் வந்துட்டே இருக்கு ஹீரோவை பார்க்கும்போது, ஏன்னா ஹீரோவோட கர்ஸ் அப்படி, அதனால ஹீரோவை பார்க்கும்போது எல்லா பேய்களுமே வெறி பிடிச்ச மாதிரி மாறிடுவாங்க. சோ ஹீரோவை பார்த்ததுனால அந்த பேய்க்கு வெறி பிடிக்க ஆரம்பிக்குது. மேல இருக்கக்கூடிய அந்த நேம் போர்டு இருக்குல்ல, அது மேல ஏறி தங்குன்னு குதிக்க ஆரம்பிக்குது. அப்பதானே இந்த நேம் போர்டு பிஞ்சு ஹீரோ மேல விழும், அதுக்காக தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கு. ஆனா இது தெரியாம ஹீரோ நடந்து போயிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல நம்ம ஹீரோயினும் அந்த பக்கமா வந்துட்டு இருக்காங்க. அப்பதான் நான் ஹீரோவை காப்பாத்துறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அவங்க அம்மா சொன்னதெல்லாம் ஞாபகம் வருது. அவங்க அம்மா சொல்லியிருப்பாங்க நீ ஒருவேளை தலைகீழா நடந்து வரவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு வச்சுக்கோயே, அவங்கள காப்பாத்துறதுக்கு பதிலா நீ அந்த சிச்சுவேஷன்ல போய் மாட்டிப்ப, அதனால என்னால அலோ பண்ண முடியாதுன்னு. ஹீரோயினும் ஆனா நான் ஹீரோவுக்கு ஹெல்ப் பண்ணுவேன், அந்த பீஸா ஆளுக்கு கூட நான் ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டே போயிட்டு இருக்கும்போது தான் பீஸா ஆள் மேலே ஏறி குதிக்கிறதையும் ஹீரோ மேல அந்த நேம் போர்டு விழுற மாதிரி இருக்கதையும் கவனிக்கிறாங்க. அதனால இல்ல அப்படின்னு ஓடி போறாங்க. நம்ம ஹீரோயினை பாக்குறாங்க. ஹீரோ வேற ஹீரோயின் ஜம்ப் பண்றாளா, அதனால அப்படியே ஹீரோயினை பிடிக்கிறாங்களா. அந்த நேரத்துல நேம் போர்டு கீழே விழுது. ஆனா நல்ல வேலையா ஹீரோ மேல விழல. இவங்க ரெண்டு பேருமே எஸ்கேப் ஆயிட்டாங்க. அந்த நேரத்துல ஸ்பிளாஷ் எல்லாம் வருது, அதெல்லாம் பாக்குறதுக்கு ரொம்ப ரொமான்டிக்கா இருக்கு. நம்ம ஹீரோவும் நீ எப்படி இருக்க, உனக்கு எதுவும் அடிப்படலையேன்னு. ஹீரோயினும் நான்
நான் நல்லா தான் இருக்கேன், ஆனா உன்னோட கழுத்துல அடிபட்டு இருக்குல்ல அப்படின்னு கேக்குறாங்க. ஹீரோவும் நீ எதுக்காக ஜம்ப் பண்ணனு, ஹீரோயினும் ஏன்னா நான் பார்க்கும்போது நேம் போர்டு உன் மேல விழுற மாதிரி வந்துச்சு, அதனால உன்னை காப்பாத்துறதுக்காக குதிச்சிட்டேன், ஆனா உன்னோட கழுத்துல அடிபட்டு இருக்கு பாரு அப்படின்னு மறுபடியும் கழுத்தத்தோட வராங்களா. ஹீரோவும் நான் கேட்டேனா என்ன காப்பாத்து அப்படின்னு கேட்டேனா, எதுக்காக நீ ஜம்ப் பண்ண, உன்னையே நீ இப்படி ஜம்ப் பண்ணி பிரச்சனையில மாட்டிப்பியா, நான் உனக்கு நீ என்ன காப்பாத்துனதுக்கு தேங்க்ஸ் சொல்லுவேன்னு நினைச்சியா, கண்டிப்பா சொல்ல மாட்டேன், நாங்க வந்து கோவமா போயிடுறாங்க நம்ம ஹீரோயினும். ஆனா நான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லுவேன், ஏன்னா நீ ஜம்ப் பண்ணும்போது பிடிச்சல, நீ எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்கேன்னு. ஹீரோ அமைதியா போயிடுறாங்களா. அப்பதான் ஹீரோயின் யோசிக்கிறாங்க, பாவம் இவன் எத்தனை தடவை இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இருந்திருக்கான்னு தெரியல, ஏன்னா இவன் இந்த நேம் போர்ட் கீழே விழும்போது பயப்படவே இல்லையே, அதனால இவன் அடிக்கடி இந்த மாதிரி ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணிருப்பானா இருக்கும், பாவம் நான் கண்டிப்பா இவனை காப்பாத்தி ஆகணும்னு முடிவு பண்றாங்க. அதனால வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா நல்லா ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு கண்டிப்பா நான் அவனை காப்பாத்துறதுக்கு என்கிட்ட ஒரு வழி இருக்கும்னு டிராவல் பண்ணி ஒரு இடத்துக்கு போறாங்க. இந்த இடத்துலதான் ஃப்ளவர் மாஸ்டர் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. ஃப்ளவர் மாஸ்டரும் உள்ள வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்களா. நேரா ஹீரோயின் போய் உட்கார்றாங்க. ஆக்சுவலி இந்த ஃப்ளவர் மாஸ்டரே ஒரு பேயோட்டி தான், நம்ம ஹீரோயினும் ஒரு பேயோட்டி. எதுக்காக ஒரு பேயோட்டி இனி ஒரு பேயோட்டிய பார்க்க வந்திருக்காங்க அப்படின்னா, ஹீரோயினோட அம்மா சொல்லிருப்பாங்க, இந்த ஃப்ளவர் மாஸ்டர் இருக்கானே அவனோட பாதத்துல நிறைய மந்திரங்கள் இருக்கு, அந்த மந்திரத்தை வச்சுட்டு அவன் நிறைய பேருக்கு மந்திர வார்த்தைகள் எழுதி கொடுக்கறான், அது அவங்களுக்கு பாதுகாப்பு கவசமா இருக்கு, அதை வச்சு அவன் நிறைய பிசினஸ் வளர்த்துக்கிட்டு இருக்கான் தெரியுமான்னு இதை ஹீரோயின் கேட்டிருப்பாங்களா. அதனாலதான் பாதுகாப்பு கவச மந்திரத்தை எழுதி வாங்குறதுக்காக வந்திருக்காங்க. ஆனா இந்த ஃப்ளவர் மாஸ்டரும் இல்ல இல்ல என்னாலலாம் உனக்கு எழுதி கொடுக்க முடியாது, உன் அம்மா பெரிய வாழை வச்சிருக்காங்க, அவங்கள விட பெரிய பேயோட்டி யாரு, அவங்க கிட்டே போய் கேளு, நான் மட்டும் உனக்கு இதை கொடுத்தேன்னு உங்க அம்மாக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோயே என் காலை வெட்டிடுவா, அதுக்கப்புறமா என்னால எந்த ஒரு மந்திர வார்த்தையும் எழுதி கொடுக்க முடியாது, அதனால நீ இங்க இருந்து கிளம்பு அப்படின்றாங்க. ஆனா ஹீரோயினும் ப்ளீஸ் ப்ளீஸ் நான் வேணா உங்களுக்கு காசு இவ்வளவு கொடுக்குறேனே அப்படின்னு காசு கொடுக்குறாங்க. அதுல ஃப்ளவர் மாஸ்டரும் அது என்ன பையனான்னு கேக்குறதுக்கு ஹீரோயின் ஆமா அவன் தலைகீழா நடந்து வந்தான் என்ன பாக்குறதுக்காக சொன்னோடனே ஃப்ளவர் மாஸ்டர் இல்ல நான் எழுதி கொடுக்க மாட்டேன்னு சொல்றாங்களா. ஹீரோயின் இன்னும் கொஞ்சம் காசு எடுத்து கொடுக்குறாங்க. ஃப்ளவர் மாஸ்டரும் நீ என்ன அவனை லவ் பண்றியா, பார்த்த உடனே லவ்ல விழுந்துட்டியா, இவ்ளோ காசு செலவு பண்ண ரெடியா இருக்கன்னு மந்திர வார்த்தைகளை எழுதி கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ஹீரோயினுக்கு அதெல்லாம் பிடிக்கவே இல்லை, இன்னும் நல்லதா எழுதுங்க, இன்னும் பவர்ஃபுல்லா எழுதுங்க அப்படின்னு ஃப்ளவர் மாஸ்டரா இருந்து அட்டூழியம் பண்ணி ஒரு நல்ல மந்திர வார்த்தைகள் ஒரு 10 காலம் வாங்கி வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறமா ஃப்ளவர் மாஸ்டர் சொல்றாங்க, திரும்ப ஒரு தடவை இந்த பக்கம் வந்துடாத, உன் அம்மாக்கு மட்டும் நான் உனக்கு இதெல்லாம் கொடுத்தேன்னு தெரிஞ்சதுன்னா என்ன பிச்சு போடுவா அப்படின்னு சொல்றதுக்கு ஹீரோயின் ஜாலியா அங்க இருந்து கிளம்புறாங்க. இப்ப காலையில ஸ்கூல்ல இருந்து அந்த டாப்பர் பையன் இருக்கான்ல, அவன் தண்ணியில மூழ்கி போயிட்டான், பாத்ரூம்ல மயங்கி கிடந்தான், இவனோட மேல் ஃபுல்லா தண்ணி ஆயிருக்கு அப்படின்னு ஆம்புலன்ஸ்ல வந்து ஏத்திட்டு போறாங்க. இது ஜீவோ பாக்குறானா. அப்ப பக்கத்துல இருக்கவங்க எல்லாருமே இவன் ஏதோ தண்ணி பை அப்படின்னு உளறிட்டு இருக்கான், பாத்ரூம்ல மயங்கி கிடந்தான்னு. ஜீஹோக்கு அப்படின்னா இவன் சொன்னது உண்மைதானா, இவன் தண்ணி பை தான் பார்த்தானா அப்படின்ற மாதிரி ஷாக்கிங்கா இருக்கு. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் மறுபடியும் ஸ்கூலுக்கு வராங்க, ரொம்ப லேட்டா வராங்க, அதனால செவரேறி குதிச்சு உள்ள வந்தாச்சா, மறுபடியும் இவ லேட் அப்படின்னு எல்லாரும் கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் ஹீரோவை பார்த்துட்டு ஏய் ஹீரோ உனக்காக பாதுகாப்பு மந்திரங்களை நான் எழுதி கொண்டுட்டேன், நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் உன்னை காப்பாத்துவேன் அப்படின்னு மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு, ஆனா எனக்கு எதுக்காக தலையெல்லாம் சுத்துது தூக்குமா வருது அப்படின்னு மயங்கி கீழே விழுற மாதிரி போயிடுறாங்க. கரெக்டா ஜீகோ தாங்கி பிடிக்கிறாங்க. அப்போ ஹீரோயினும் எனக்கு தூக்கமா வருது, நான் நேத்திக்கு ஃபுல்லா தூங்கவே இல்லைன்னு சொல்றாங்களா. ஜீகோ ஹீரோயினை தூங்குறதுக்காக மெடிக்கல் ரூம் இருக்குல்ல எமர்ஜென்சி, அங்க போயிட்டு தூங்க வைக்கிறாங்க. ஹீரோயினும் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. அப்போ ஜீஹோக்கு ரொம்ப கோவம், அவ என்ன நட்கேஸா இருப்பா போல, நேத்துக்கு நைட்டு ஃபுல்லா உட்காந்து வேலை செஞ்சாலா இல்லைன்னா என்ன பண்ணா எனக்கு தெரியலன்னு ரொம்ப கோவமா இருக்காங்களா. அப்போ முன்னாடி பெஞ்ச்ல இருந்து ஒரு பொண்ணு ஒரு லெட்டர் கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னு பிரிச்சு பார்த்தா அதுல எப்பவுமே ஜீஹோ பின்னாடி ஒரு பொண்ணு சுத்திட்டு இருப்பாள்ல ஹெய்ரி அப்படின்னு, அந்த பொண்ணு ஹீரோ நம்ம இன்னைக்கு கரோக்கி போலாமா அப்படின்னு மெசேஜ் எழுதி வச்சிருப்பாங்க. ஏன் பின்னாடி சுத்தினது பார்த்தாதுன்னு இப்ப ஹீரோ பின்னாடி சுத்துறியா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு ஹீரோக்கு அதை பாஸ் பண்றாங்க. இதே மாதிரி நிறைய பேர் ஹீரோவுக்கு லெட்டர்ஸை பாஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. ஹீரோக்கு வந்து ரொம்ப கோவம் வந்துடும். அதனால அத்தனையுமே எடுத்து எல்லாருக்குமே சத்தம் கேட்கிற மாதிரி வேஸ்ட் பஸ்கெட்ல தூக்கி போட்டு மறுபடியும் வந்து உட்காந்து படிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. எல்லாரும் இந்த பையன் ஹேண்ட்ஸமா இருந்தா கூட ரொம்ப அரகண்டா இருக்கானே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் தூங்கிட்டு இருக்கும் போதே அவங்களுக்கு கனவு வருது. அவங்க கனவுல அழுதுட்டு இருந்தாங்கல்ல, அதுதான் யோசிக்கிறாங்க. நான் நல்ல பொண்ணா நடந்துப்பேன், ப்ளீஸ் என்னை விட்டுட்டு போகாதீங்க, நான் நல்ல பொண்ணா நடந்துப்பேன் அப்படின்னு அழ ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே கண்ணு முழிச்சிடுறாங்க. நான் எவ்வளவு நேரம் தூங்குறேன், ஐயோ ஈவினிங் ஆயிடுச்சா அப்படின்னு யோசிச்சுட்டே பக்கத்துல ஒரு நோட் இருக்குமா, அதை எடுத்து பார்த்தா அதுல ஜீகோ எழுதி வச்சிருப்பாங்க, நீ ரொம்ப நேரமா தூங்கிட்டு இருந்த, நான் கிளம்புறேன் பாய் அப்படின்னு. ஹீரோயினும் அவன் கிளம்புறானா, ஐயோ ஈவினிங் ஆயிடுச்சா, ஐயோ ஹீரோ கிட்ட அந்த ஆம்லெட்டை நான் கொடுக்கவே இல்லையே, சரி இருக்கட்டும் இன்னைக்கு ஈவினிங் அவனை என்ன பார்க்க வர வச்சு அவங்க கிட்ட கொடுத்துட வேண்டியதான் அப்படின்னு அவங்களோட வேலை செய்யக்கூடிய இடத்துக்கு போய் உட்கார்ந்தாச்சு. நான் மட்டும் இந்த ஆம்லெட்டை அவங்க கிட்ட கொடுக்கும் போது என்னோட ஃபேஸை காமிச்சேன்னு வச்சுக்கோயே, அவனுக்கு என்னை காப்பாத்த வந்த தேவதை அப்படின்னு ஃபர்ஸ்ட் நாளே எம்எல்ஏ லவ் வந்துடும்ல, நாங்க ரெண்டு பேரும் அதுக்கப்புறமா ரொமான்டிக்கா எல்லாம் பண்ணுவோம்லான்னு. அஸ்டன் கேக்குறாங்க, நீ தான் முகத்தை
முகத்தை மூடிட்டு இருப்பிய, யாருக்குமே அவனோட ஐடென்டிட்டி தெரியக்கூடாதுன்னு நீ சொல்லுவல்ல, அப்புறம் ஏன் இவனுக்கு மட்டும் காட்டுவியான்னு. ஹீரோயினும் அவன் என்னோட லவ்வர், அவன் கிட்ட நான் எதையுமே மறைக்க கூடாது, அவன் கிட்ட ஒளிவு முறையவே நான் வைக்க கூடாது. உங்களுக்கு ஸ்பைடர்மேன் தெரியுமா, அவங்க எம்ஜே கிட்ட மட்டும் அவங்களோட ஃபேஸ காமிச்சாங்கன்னு. அசிஸ்டனும் எப்ப காமிச்சாங்கன்னு கேட்க, ஃபர்ஸ்ட் டைம் கிஸ் பண்ணும்போது காமிச்சாங்கலான்னு கேட்ட உடனே அது பாதி முகத்தை தான் காமிச்சாங்க, மறந்துட்டியான்னு. ஹீரோயினும் ஓ எம்ஜே கிட்டயே ஸ்பைடர்மேன் பாதி முகத்தை தான் காமிச்சாங்களா, இருந்தாலும் இருக்கட்டும், அவங்களுக்கு ஏதாவது ஒரு ரீசன் இருக்கும், எனக்கு ஒரு ரீசன் இருக்கு, நான் அவங்ககிட்ட முழு ஃபேஸையும் காமிப்பேன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே பாட்டி அங்க வந்துடுறாங்க. பாட்டியை பார்த்தோன்னே ஹீரோயினும் நீங்க மட்டும் தான் வந்திருக்கீங்களா, உங்க பேர பையனை கூட்டிட்டு வரலையா, உங்க பேர பையன் வந்தா மட்டும்தான் இது எஃபெக்டிவா இருக்கும், அவன் கையில தான் நான் இதை கொடுப்பேன்னு. உடனே பாட்டியும் ஹீரோவுக்கு கால் பண்ணி கூப்பிடுறாங்க. ஹீரோவுமே வரதுக்கு டைம் ஆயிடுச்சு. ஹீரோயினும் ஹீரோ வருவா, நம்ம ஜாலியா அவங்க கிட்ட பார்த்து சைட் அடிச்சு பேசலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அதே நேரத்துல அந்த பக்கம் ஜீஹோ இருக்கான்ல, அவன் ஃபேஸ் வாஷ் பண்றதுக்காக போகும்போது அவனுக்கு ஹீரோயினை பார்க்க போகும்போது ஹீரோயின் புலம்பிட்டு இருந்திருப்பாங்கல்ல, நான் நல்ல பொண்ணா நடந்துப்பேன், என்னை விட்டுட்டு போயிடாதீங்க அப்படின்னு அழுதுருப்பாங்கல்ல, அந்த விஷயம் ஞாபகம் வருது. ஆக்சுவலி ஹீரோயினுக்கு அந்த கனவு வரும்போது ஜீஹோ நின்று பார்த்துருப்பான். இருந்தாலும் எப்படி இதை ஹேண்டில் பண்றது, ஹீரோயின் கிட்ட போய் என்ன நடந்துச்சு அப்படின்றத கேட்கறதுக்கு அவனுக்கு தைரியம் பத்தி இருக்காது. அதனாலதான் அவன் அங்க இருந்து எதுவுமே கேட்காம போயிருப்பான். சோ அதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கான். இந்த பக்கம் நம்ம ஹீரோ கதவை திறந்துட்டு உள்ள வராங்களா. ஹீரோயினும் இவன் ஸ்கூல் யூனிஃபார்ம்ல ஹேண்ட்ஸமா இருக்கான், இப்பவும் ஹேண்ட்ஸமா இருக்கான்னு நினைச்சிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ மறுபடியும் தலைகீழா வராங்க. அதுவும் தண்ணியில தொப்பு தொப்பு நனைஞ்ச மாதிரி வராங்களா. ஹீரோயினும் இவன் தண்ணியில நனைஞ்ச மாதிரி வந்துட்டு இருக்கான், இவன் தண்ணியில மூழ்கியா இறந்து போக போறான், அதுவும் இவனுக்கு கொஞ்ச நாள் தானே இருக்கு, ஐயோ இவன் எப்படி இறந்து போக போறான், இவனை எப்படி காப்பாத்தணும் அப்படின்றதே எனக்கு தெரியலையேன்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது பாட்டியும் வாடா வந்து உட்காரு, இவங்க எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டாங்களான்னு. ஹீரோயினும் உன்னை காப்பாத்துறதுக்காக நான் ஆம்புலன்ஸ் ரெடி பண்ணிட்டேன், இதை உன் பக்கத்திலே வச்சுக்கோ, என்னால உன்னை காப்பாத்த முடியும்னு. உடனே ஹீரோவும் எவ்வளவு ரூபான்னு கேக்குறாங்க. ஹீரோயினும் என்கிட்ட என்னடா கேக்குற, எவ்வளவு ரூபாய் நான் கேட்டேன்னு. ஹீரோவும் ஆமா 10 மில்லியனா 1 மில்லியனா இல்லனா எவ்வளவு டிஸ்கவுண்ட் கொடுக்க போறீங்களா அப்படின்னு கத்தி கேக்குறாங்க. ஹீரோயின் மனசுக்குள்ள யோசிக்கிறாங்க, நம்ம காசு கேட்காம ஃப்ரீயா கேட்டா நம்ம மேல இவனுக்கு டவுட் வந்துருமோ, காசு கேட்கணுமோ அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே ஹீரோ இன்னும் கத்த ஆரம்பிக்கிறாங்க, காசுக்காக தானே இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு. ஹீரோயினுக்கு வந்துருச்சு, என்னடா நீ என்னை பத்தி நினைச்சிட்டு இருக்க, நான் காசுக்காக தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்கியான்னு. ஹீரோவும் வேற எதுக்காக நீங்க இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்க என்ன சமூக சேவை பண்ணிட்டு இருக்கீங்களா, உங்களுக்கு என்ன பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும் நான் எந்த அளவு சபிக்கப்பட்டவன் அப்படின்னு, அதனால என்ன மாதிரி ஒரு சபிக்கப்பட்ட ஆள் கூட யாருமே இருக்கணும் அப்படின்னு நினைக்கவே மாட்டாங்க, முட்டாள்கள் தான் அப்படி நினைப்பாங்க. ஒருவேளை நீங்க முட்டாளா இருக்கணும், அப்படி இல்லைன்னா நீங்க போலியான மந்திரவாதியா இருக்கணும்னு. ஹீரோயினும் நான் முட்டாளும் கிடையாது போலியான மந்திரவாதியும் கிடையாது, நீ என்ன நம்புறன்னு வச்சுக்கோயே என்னால கண்டிப்பா உன்னை காப்பாற்ற முடியும்னு. ஹீரோவும் நான் உன்னை நம்பி எனக்கு எதுவும் நடக்கலன்னு வச்சுக்கோயே எனக்கு காசும் போயிடும், எனக்கு மன கஷ்டமும் ஆகும், ஆனா ஒருவேளை நான் உன்னை நம்பல அப்படின்னா எனக்கு மனசு மட்டும்தான் கஷ்டமா இருக்குமே தவிர என்னோட காசு என்கிட்ட இருந்து போகாது, அதனால நான் இங்க இருந்து கிளம்புறேன் அப்படின்னு அவங்க அம்மாவை கூட்டிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே கோவம் வந்துருச்சு, இவன் எதுக்காக என்கிட்ட இந்த மாதிரி பேசிட்டு இருக்கான், இவனை நான் எப்படி காப்பாத்துறது அப்படின்னு யோசிச்சுட்டு நைட்டு தூங்க போகும்போது 21 நாள் எழுதி வச்சிருக்காங்க, இதுல 3 நாள் அவனை காப்பாத்தியாச்சு, 4வது நாள் நான் உன்னை காப்பாத்துவேன், எப்படியாச்சும் உன்னை காப்பாத்துவேன், ஃபர்ஸ்ட் நாளைக்கு உன்கிட்ட எப்படியாச்சும் இந்த ஆம்புலன்ஸை கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போன உடனே மொபைல்ல எந்தெந்த இடத்துல தண்ணி சோர்ஸ் எல்லாம் இருக்குன்னு பாக்குறாங்க, ஏன்னா ஹீரோ தண்ணியில விழுந்து தானே இறந்து போவான், அப்ப அவரை தண்ணி பக்கத்திலே போக விடல அப்படின்னா காப்பாத்திடலாம்ல, அந்த மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஜீஹோவும் உன்னால எப்படிதான் அவரை காப்பாத்துறதுக்கு இந்த அளவு யோசிக்க முடியுதோ, உன் மூளை என்ன மழுங்கி போலையா அப்படின்னு கேக்குறாங்களா. ஹீரோயினும் என்னால அவனை காப்பாத்த முடியும், நான் டைரக்டா போயிட்டு அவனோட வீடு எங்க இருக்கு எந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் அவன் போவான்னு கேட்டு தெரிஞ்சுக்கவா, அப்படின்னா அவன் தண்ணி இருக்க எந்த இடத்துக்கு போறான்னு எனக்கு தெரிஞ்சிடும்லான்னு. ஜீஹோவும் நிஜமாவான்னு கேட்க ஹீரோயினும் இல்ல இல்ல நான் போய் கேட்டேன் அப்படின்னா அவன் என்ன பைத்தியம் நினைப்பான்னு சொல்லிட்டு இருக்கும் போதே நம்ம ஹீரோ உள்ள வராங்க. அப்ப ஜீஹோவும் சரி சரி உன்கிட்ட தான் நிறைய ஆம்புலன்ஸ் இருக்குல்ல, அதுல ஒன்னே ஒண்ணு மட்டும் நம்மளோட டாப்பர் இருக்கான்ல அவன் கிட்ட கொடுக்குறியா, நேத்திக்கு அவன் தண்ணி பேயை பார்த்து பயந்து போயிருக்கான், ஹாஸ்பிட்டல்ல இருக்கான், அவனுக்கு ஒண்ணு கொடுன்னு. ஹீரோயினும் அவன் ஒன்னும் பேயை பார்த்திருக்க மாட்டான், யாராச்சும் அவனை பயமுறுத்தி இருப்பாங்கன்னு. ஜீஹோவும் இல்ல ஆக்சுவலி நேத்திக்கு நைட்டே அவன் கிட்ட ஹெல்ப் கேட்டான்னு. ஹீரோயினும் அவனை நம்புறியா, அவனை யாராச்சும் பயமுறுத்திப்பாங்க விடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்ப வெளியில போகும்போதும் ஹீரோவை ஸ்ட்ரைட்டா பாக்குறாங்களா, ஹீரோயின் அப்படியே தள்ளி போன மாதிரி பண்றாங்க. அப்போ செவத்துல கை வச்சுட்டு நிக்கிறாங்களா, அவங்களுக்கு தண்ணி கசிகிற மாதிரி இருக்கு, இது எங்க இருந்து தண்ணி வருது அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்புறமா தான் ஜீஹோ சொல்லிருப்பாங்கல்ல டாப்பர் பாத்ரூம்ல ஒரு தண்ணி பேய் பார்த்தாங்கன்னு, அதை யோசிச்சு பாக்குறாங்க. ஐயோ அப்படின்னா இந்த தண்ணி பேய் தான் ஹீரோவை கொலை பண்ண போதா, இல்ல நான் இதுக்கு
ஒத்துக்கவே மாட்டேன், இதை கண்டிப்பா நான் சும்மா விட மாட்டேன். தண்ணி பேய்கிட்ட இருந்து ஹீரோவை காப்பாத்தி ஆகணும்னு முடிவு பண்றாங்க. அதனால கிளாஸ் ரூம்ல இருந்து லீவ் எடுத்துட்டு தண்ணி பேய் அடக்கிறதுக்காக போறாங்களா. ப்ரொஃபசர் வந்து பார்த்துட்டு என்ன ஹீரோயினை காணலன்னு, ஜீஹோவும் அவ பாத்ரூம் போயிருக்கா அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலி நம்ம ஹீரோயின் பாத்ரூம் தான் போயிருப்பாங்க. ஆனா என்ன, மென்ஸ் டாய்லெட்குள்ளாடி போகணும். பசங்களோட டாய்லெட்ல தானே அந்த பேய் இருக்குது. ஆனா உள்ள போனா யாராச்சும் பார்த்துட்டாங்கன்னா தப்பா போயிடுமே. அதனால உள்ள வேலை நடக்குது, யாரும் உள்ள வராதீங்கன்னு ஒரு போர்டை வச்சுட்டு உள்ள போறாங்க. ஒவ்வொரு பாத்ரூமா தேடி போறாங்க. 3வது பாத்ரூம்ல தான் பேய் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சு என்கிட்ட வா உன்னை வச்சுக்கிறேன் அப்படின்னு மெதுவா உட்கார்ந்துட்டு இருக்காங்களா. அப்ப பேயும் ஹீரோயினை சாப்பிடுறதுக்காக வருது. ஹீரோயின் ஒரு அடி, உனக்கு எவ்வளவு தைரியம்னு பேயே வாய மூடிடுச்சு. ஹீரோயின் பேயோட கொண்ட முடிய பிடிச்சி எடுத்து, உனக்கு எவ்வளவு தைரியம், என்னையே பயமுறுத்துறியா அப்படின்னு உட்கார வச்சுட்டு லெக்சர் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீ அடுத்த ஆளோட பயத்தை உருவாக்கி பயத்தை சாப்பிட்ட வச்சுக்கோயே, அதுக்கப்புறமா நீ ஒரு வெஞ்சன்ஃபுல் கோஸ்டா மாறிடுவ. அதுக்கப்புறமா உன்னால சொர்க்கத்துக்கெல்லாம் போக முடியாது. உனக்கு சொர்க்கத்துக்கு போகணுன்ற ஆசையே இல்லையா? ஒழுங்கு மரியாதையா நான் சொல்ற மாதிரி யாரையும் நீ பயமுறுத்த கூடாது, ஓகேவா? எனக்கு ப்ராமிஸ் பண்ணு, பிங்கி ப்ராமிஸ் பண்ணு அப்படின்னு பேய் கூடலாம் பிங்கி ப்ராமிஸ் வாங்கிட்டு இருக்காங்க. இது செம ஃபன்னா இருக்கு. அதுக்கப்புறமா ஹீரோயினும் இனியெல்லாம் என்னால மென்ஸ் டாய்லெட்குள்ளலாம் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாது. அதனால ஃபர்ஸ்ட் இந்த மென்ஸ் டாய்லெட்ல இருந்து நீ காலி பண்ணு, கேர்ள்ஸ் டாய்லெட்டுக்கு வந்துரு, அங்க வச்சு நம்ம 2 பேரும் டீலிங் பேசிக்கலாம், ஓகேவா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது பேயும் சரி சரி அப்படின்னு மண்டை ஆட்டிட்டு இருக்கா. அப்ப கதவை திறக்கிற மாதிரி சத்தம் கேக்குது. ஹீரோயினும் யாருமே இப்ப கிளாஸ் நடக்கும்போது இங்க வரமாட்டாங்களே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது 3 பசங்க வராங்க சிகரெட் வலிக்கிறதுக்காக. இங்க யாருமே இல்ல. இந்த ப்ரொஃபசர்ஸ் இருக்கானுங்களே, இவனுங்களை என்ன சொல்லுது, கிளாஸ் எடுக்கிறேன்ற பேர்ல மொக்க போட்டுட்டு இருக்கானுங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இந்த பேய் இருக்குதுல்ல, அது பயந்து ஏதோ கத்துற மாதிரி பண்ணுது. அந்த சத்தம் வெளியில இருக்கவனுங்களுக்கு கேட்டுடுச்சு. ஏய் 3வது பாத்ரூம்ல யாரோ இருக்காங்க, வெளியில வாங்க வெளியில வாங்கன்னு கூப்பிடுறாங்களா. ஹீரோயின் பேய் கிட்ட உஷ் அப்படின்னு வச்சுட்டு இருக்காங்க. அப்ப இவனுங்களும் உனக்கு வெளியில வர இஷ்டம் இல்லைன்னா பரவாயில்ல, நாங்க ஸ்மோக் பண்றோம், அதோட புகையை மட்டும் நீ அனுபவிச்சுக்கோ அப்படின்னு புகையை விடுறாங்க. ஹீரோயினும் ஐயோ இந்த கேன பசங்களை வச்சுட்டு என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே ஹீரோ உள்ள வராங்க. உடனே இவனுங்க ஹீரோ கிட்ட போயிட்டு, ஹீரோ உன்னோட ஃபேஸ் ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு ஓவரா சீன் போடுறியோ, இந்த மாதிரி ஃபேஸ் அழகா இருந்துச்சுன்னா லைஃப் ஜாலியா போகலான்னு. ஹீரோவும் என்னோட லைஃப் ஒன்றும் ஜாலியா போகல அப்படின்னு சொல்லிட்டு நடந்து வந்துட்டு இருக்காங்களா. ஹீரோயினும் இவனுங்க எதுக்காக ஹீரோ கிட்ட வம்பிழுக்கிறாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே இந்த தண்ணி பேய்க்கு வெறி பிடிக்க ஆரம்பிக்குது. ஏன்னா ஹீரோ எங்கெல்லாம் போறாங்களோ அந்த பக்கம் பேய் இருந்துச்சுன்னா அந்த பேய்க்கு வெறி பிடிக்கும்ல, அதனால இப்ப தண்ணி பேய்க்கும் வெறி பிடிச்சிருச்சு. ஹீரோயினும் ஏய் தண்ணி பேய் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்குள்ளாடி அந்த தண்ணி பேய் வெளியில போயிட்டு ஹீரோவோட மேலேயே ஏறி உட்கார்ந்துடுச்சு. இந்த 3 பசங்களும் அமைதியா சைட்ல நின்று சிகரெட் பிடிச்சிட்டு இருக்கானுங்க. அப்ப நம்ம ஹீரோயினும் பாத்ரூம்ல இருந்து லைட்டா எட்டி பாக்குறாங்க. இந்த தண்ணி போய் ஹீரோவை தண்ணிக்குள்ள இழுத்துட்டு போச்சு. கொஞ்சம் கொஞ்சமா ஹீரோவுக்கு மூச்சு விட முடியாம அப்படியே ஸ்டன் ஆகி நின்றுட்டு இருக்காங்க. ஹீரோவோட கை கால் எல்லாம் தண்ணியாலேயே சூழ்ற மாதிரி இருக்கா. நம்ம ஹீரோயினும் ஐயோ இவனுங்க போய் தொலைய மாட்டாங்களா யோசிக்கிறாங்க. ஆனா அந்த பசங்களும் போற மாதிரி இல்ல. இந்த பேயுமே ஹீரோவை சாகடிக்கிற மாதிரி வந்துருச்சு. இதுக்கு மேல வெயிட் பண்ணா அவ்வளவுதான், ஹீரோ செத்துருவான் அப்படின்னு ஹீரோயின் கையில வச்சிருக்க மந்திர வார்த்தைகள் இருக்குல்ல, அது எல்லாத்தையுமே எடுத்து பக்கத்துல ஒரு வாஸ் இருக்கும், அதுல சுத்திட்டு அந்த மந்திர வார்த்தைகளோட தண்ணியை எடுத்து பீச்சு அடிக்கிறாங்க. அதை பாக்குற அந்த பசங்களும் டே இது ஹீரோயின் ஆச்சே, இவ மென்ஸ் டாய்லெட்ல என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோயின் அந்த பேய தண்ணியை வச்சே ஓட்டுன்னு ஓட்டிட்டு இருக்காங்க. ஹீரோவுக்கு மூச்சு வந்துருச்சு. ஹீரோயின் அந்த தண்ணி பேய போயிரு அப்படின்னு எப்படியோ விரட்டி விட்டுட்டாங்க. கடைசியா நம்ம ஹீரோவுமே சுய நினைவுக்கு வந்துட்டாங்களா. அவங்க டேபை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அந்த பசங்க அங்க இருந்து தப்பிச்சா பழச்சா போதும் அப்படின்னு ஓடி போயிடுறாங்க. ஏன்னா ஹீரோயின் பண்ண அராஜகத்துக்கு கண்டிப்பா ப்ரொஃபசர்ஸ் எல்லாரும் வந்து பாப்பாங்க. இங்க என்ன நடக்குது அப்படின்னு கேட்டா இந்த பசங்க மாட்டிட கூடாதுல, அதனாலதான் அவனுங்க எஸ்கேப் ஆயிட்டாங்க. நம்ம ஹீரோ நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்க ஹீரோயினும் நான் வந்துன்றாங்க. ஹீரோவும் என்ன நான் வந்துன்னு, ஹீரோயினும் ஒன்ன காப்பாத்துனேன் அப்படின்னு சொல்றாங்களா. பைப்ல இருந்து தண்ணி வருது. ஹீரோ ஐயோ அப்படின்னு நிக்கிறாங்க. ஹீரோயினும் இவனை காப்பாத்துறேன் அப்படின்னு சொன்னா எப்படி இவன் நம்புவா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. எங்க சிங்கிட்ட இந்த எபிசோட் முடியுது. செம ஃபன்னா இருந்துச்சுல இந்த எபிசோட். இதே மாதிரி தான் நம்ம ஹீரோயின் ஒவ்வொரு தடவையும் நான் உன்னை காப்பாற்ற போறேன் அப்படின்னு செம்ம பல்ப் வாங்குவாங்க. அதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாம அடுத்தடுத்த எபிசோட்காக வெயிட் பண்ணுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், பை பாய்.